வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கே உண்மைக்கே உயிரழித்த சாக்ரட்டிஸ் என்ற தலைப்பில் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள நண்பர்களே, என்றைக்குமே இறை ஆற்றலுக்கு முரண்படாமல் வாழ்கின்ற மனிதனுடைய செயல் பிணக்கின்றி இருக்கும். பிணக்கின்றி அந்த மனிதனுடைய சொல் செயல் எல்லாமே எப்பொழுதும் அமையும். அதற்கு வள்ளுவ பெருமான் ஓமை கொடுக்கிறார். அந்த காலத்தில் வள்ளுவர் காலத்துக்கு முன்னாடி ஒரு 500 ஆண்டுகளுக்கு பின்னால் போனால் சாக்ரட்டிஸ் என்ற பெரியார் மேலை நாட்டில் வாழ்ந்தார். அந்த காலத்திலேயே எப்படியோ செய்தியெல்லாம் தமிழ்நாடு வரை வந்திருக்குது பாருங்க. அவர் என்ன சொன்னார்? மற்றவர்கள் எல்லோரும் கடவுள் என்று ஏதேதோ சொல்லி ஏமாற்றி கொண்டு வந்தார்கள். இவர் சாக்ரட்டிஸ் உண்மையான கடவுள் நிலையை எடுத்து போதனை செய்து கொண்டு வந்தார். இது அங்கே உள்ள பிரீஸ்டுகளுக்கெல்லாம் பிடிக்கவில்லை. அதனால் அரசர்கிட்ட சொல்லி சாக்ரட்டிஸ் பெருமானுக்கு மரண தண்டனை கொடுக்க செய்து விட்டார்கள். உண்மையை சொன்னார் இல்லையா? இந்த உலகத்தில் உண்மையை சொல்லலாமா? அது தெரியவில்லை அவருக்கு. இப்போ நமக்கெல்லாம் தெரிந்திருக்குது உண்மையை சொல்ல முடியாது என்று. ஆனால் சாக்ரட்டிஸ்க்கு தெரியலை. அவர் உண்மையே சொல்லி கொண்டிருந்தார். அவரை பிடித்து போட்டு இனிமேல் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த அரசன் சொன்னானாம். ஐயோ, வேற என்னத்தை நான் சொல்றது? இப்படித்தான் உள்ளார் கடவுள், அவர்கள் சொல்வது போலத்தான் நீயும் சொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த அரசர் மீண்டும் மீண்டும் சொன்னார். சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார்? அது போய் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்தார். அப்படியானால் நீ சாக வேண்டும், உன் கையினாலேயே பாய்சன், அதாவது விஷம் குடித்து சாக வேண்டும் என்று அரசன் கொடுத்து விட்டான் மரண தண்டனை. சாக்ரட்டிஸ் கையாலேயே குடித்து சாக வேண்டும் என்னும் போது அப்போதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சயனைடு என்பதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை போல் இருக்குது. அப்போ அதை செம்பிளாக் என்று சொல்வாங்க. தமிழில் அதை கோணியம் என்று அந்த விஷத்துக்கு பெயர் வச்சிருக்காங்க. கோணியம் என்ற விஷம் அதை சாப்பிட்டா காலிலிருந்து மரத்து போய்கொண்டே வரும். சிறுக சிறுக மரத்து போகும். அதற்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டால் மேலே வரும். 1 டம்ளர் சாப்பிட்டார்கள் என்று வைத்து கொள்ளுங்க. அப்படியே மேலே வந்து இருதயம் அடைத்ததென்றால் விழுந்து விடுவான் மனிதன். இத்தகைய விஷயத்திற்கு கோணியம் என்பது பெயர். அதை செம்பிளாக் என்றும் சொல்கிறார்கள் மேல் நாட்டில். இந்த விஷத்தை 1 டம்ளரில் கையில் கொடுத்து, ஐயா நீ இந்த விஷத்தை குடித்து சாகணும், இதுதான் மரண தண்டனை உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டான் அரசன். அரசனுக்கு இந்த தண்டனை தருவதில் திருப்தி இல்லைதான். ஆனால் இந்த பிரீஸ்டுகளை எதிர்த்த அந்த அரசன் வாழ முடியாது, அரசு செய்ய முடியாது. அதனால் சொல்லிவிட்டான், கொடுத்து விட்டான். ஐயா இப்போ கூட சொல்லுங்க, நான் இனிமே அவங்க சொல்கிறது மாதிரி சொல்கிறேன், நான் சொல்வதை மாற்றிக்கொள்கிறேன் என்று அப்படின்னு சாக்ரட்டிஸ் கிட்ட கேட்டாராம் அரசன். உடனே அவர் சாக்ரட்டிஸ் முடியாது என்றார். அப்புறம் குடித்து விட்டார். இது வரைக்கும் அதாவது வந்தது. மறுபடியும் கேட்குறான். அவனுக்கு மன இரக்கம் அந்த அரசனுக்கு. ஐயா இப்போது ஒத்துக்கொள்ளுங்க, அவங்க சொல்கிறபடி கடவுளை பற்றி நான் சொல்கிறேன் என்றும் நான் என்னுடைய விருப்பம் போல சொல்ல மாட்டேன் என்றும் சொல்லுங்க, நான் இப்போவே மரண தண்டனையை ரத்து பண்ணுகிறேன் அப்படின்னு அரசன் கேட்டானா. ஆனால் சாக்ரட்டிஸ் ரொம்ப உறுதியாக முடியாது, நான் அந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி படிப்படியாக குடித்து இருதயம் வரைக்கும் வந்த பிறகு விழுந்து விட்டார். இதைத்தான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பாருங்க. பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். தமிழில் வல்லவர்கள் எல்லாம் குறித்து கொள்ளுங்க. பெயர் கண்டு நஞ்சுண்டு அமைவர், இது நஞ்சுதான் என்று தெரிந்து கொண்டும் அவ்வளவு மன உறுதியோடு சாப்பிட்டார். நான் அக ஈரிகம் வேண்டுபவர். தமிழ் டிக்ஷனரியை பாருங்க. நாவு, உள்ளம், மனம் இந்த 3 ஒன்றுபட்டால்
அதுதான் உண்மை. அப்படி ஒன்றுபடாமல் ஒவ்வொன்றும் வேறுபடும் போது அதற்கு பெயர் பொய். பொய் என்றால் இல்லாதது அல்ல, முரண்பட்டது, மாற்றி சொல்வது. அத்தகைய முறையில் அந்த இறைநிலைக்கு அங்கே அது செயலாற்றி கொண்டு இருக்க அதற்கு முரண்படாது நாம் வாழ வேண்டும் என்பதை பிடித்து செய்தார் பாருங்க. அதனால்தான் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி இதை தெரிந்து கொள்கின்ற போது உங்களுக்கும் எல்லோருக்கும் இறைவன் உள்ளே ஆன்மாவாக இருக்கின்றான். எந்த செயலானாலும் அதை பதிவு செய்து கொண்டு இருக்கிறான். அதை மாற்றி நான் சொல்லும்போது அவனுடைய இயக்கத்திற்கும் என்னுடைய இயக்கத்திற்கும் வேறுபாடு வருகின்றது. அப்படி வேறுபடும் பொழுது அதனுடைய விளைவாக உடலில் மனதில் துன்பம் தொல்லை இவைகளெல்லாம் உண்டாகும் என்பதை தெரிந்து கொண்டால், அப்படி தெரிந்து கொண்டு அதன் வழியே வாழக்கூடிய செயல் இருக்குது பாருங்க. இதுதான் இறை வழிபாடு. இறைவனை தனக்குள்ளாக உணர்ந்தால் தானே இறைவனுக்கு கோயில் ஆகின்றான். அதனால உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த இறை ஆற்றலோட மகத்துவத்தை உணர்ந்து இறை ஆற்றலுக்கு முரண்படாமல் உள்ளதை உள்ளபடி சொல்பவர்கள் தான் நாகரிகவாதிகள் என்று சாக்ரட்டிஸோட கதையை சொல்லி சுவாமிஜி இந்த பகுதியில் நிறைவு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் நான், மனம், உள்ளம் மூன்றும் ஒன்றுபட்டு பேசுபவர்களே நாகரிகவாதிகள். ஆனால் இன்றைக்கு நாகரிகம் என்ற சொல்லுக்கு ஏதேதோ பொருளை நம்ம வச்சுருக்கிறோம். மேலை நாட்டினர் போல ஆங்கிலத்தில் பேசுகிறது, உடை உடுத்துவது, அவங்களோட பண்பாடு கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுவது, இதுதான் லேட்டஸ்டான நாகரிகம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நாகரிகம் என்பது உண்மையை மறுக்காமல் உள்ளதை உணர்ந்து உரைப்பது தான் நாகரிகம் என்பது இந்த பகுதியில் இந்த பதிவை நாம் கேட்டதிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.